ஓம் சாந்தி. 5/10/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, பாபா குழந்தைகளாகிய உங்களை துக்க தாமத்தை சந்நியாசம் செய்ய வைத்துள்ளார். இதுதான் எல்லையற்ற சந்நியாசமாகும். கேள்வி: அந்த சந்நியாசிகளின் சந்நியாசம் மற்றும் உங்களுடைய சந்நியாசத்திற்கு முக்கிய வித்தியாசம் என்ன? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பாபா கேட்குறாரு. பதில்: அந்த சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு சிஸ்டர் மியூட் போட்டுக்கோங்க சிஸ்டர், சவுண்டு கேட்குது. அந்த சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் நீங்கள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு செல்வதில்லை. வீட்டில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் முட்கள் நிறைந்த காடாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் புத்தியின் மூலம் முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்கிறீர்கள். நம்மளுடையது எல்லாமே புத்தியின் விஷயம்தான். அவங்க காட்டுக்கு போயிட்டு அங்கேயே யோகா பண்ணுறேன்னு இருந்துட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இதுவும் கொஞ்சம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது. அதுவே பரவாயில்ல நமக்கு தோணுது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இங்கே இருந்தால் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் புரிய வைக்கிறார். ஏனென்றால் அரை கல்பமாக எதுவும் புரியாதவர்களாக இருந்திருக்கிறீர்கள் அல்லவா? எனவே தினம் புரிய வைக்க வேண்டியுள்ளது. முதலில் மனிதர்களுக்கு அமைதி வேண்டும். உண்மையில் ஆத்மாக்கள் அனைத்தும் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவைகளாகும். பாபா எப்போதும் அமைதி கடலாக இருக்கிறார். இப்போது நீங்கள் அமைதியின் ஆஸ்தையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அமைதி தேவா என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதாவது எங்களை இந்த உலகத்திலிருந்து எங்களுடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அதாவது அமைதியின் ஆஸ்தியை கொடுங்கள் என்பதாகும். தேவதைகளுக்கு முன்னால் அல்லது சிவ பாபாவிற்கு முன்னால் சென்று அமைதியை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சிவ பாபா அமைதியின் கடலாக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சிவ பாபாவிடமிருந்து அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்து நீங்கள் கண்டிப்பாக சாந்தி தாமம் செல்ல வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றாலும் கண்டிப்பாக செல்வீர்கள். அதாவது இது எப்படி பாபா சொல்கிறாருன்னா, நினைவு செஞ்சீங்க அப்படின்னா அழகா எடுத்துகிட்டு போவோம் உங்களை, இல்லைன்னா அடி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவோன்றாரு. அதனால் நினைவு செஞ்சு நல்ல விதமாக கிளம்புறது ரொம்ப புத்திசாலித்தனம். இல்லைனாலுமே கண்டிப்பாக நீங்கள் அங்கே தான் போவீங்கன்றாரு. அப்போது எப்படி கூட்டிகிட்டு போவார்? அடித்து தான் கூட்டிகிட்டு போவார். ஒரு வானியில் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வரலன்னு அடம் பிடிச்சாலும் உங்களை நான் எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த விதத்தில் எடுத்துகிட்டு போவேன்னுவார். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் புத்திசாலித்தனமாக நம்ம கிளம்பிக்கணும். தலையில் இருக்கும் பாவங்களின் சுமை அழிய வேண்டும் என்பதற்காகவே நினைவு செய்கிறீர்கள். அமைதியும் சுகமும் ஒரு பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. ஏனென்றால் அவர் சுகம் மற்றும் அமைதியின் கடலாக இருக்கிறார். அவை தான் முக்கியமானதாகும். அமைதியை முக்தி என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனமும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகத்தில் எந்த பந்தனமும் இருப்பதில்லை. சகஜ ஜீவன் முக்தி மற்றும் அல்லது சகஜ கதி சத்கதி என்று பாடப்படுகிறது. இப்பொழுது இரண்டினுடைய அர்த்தத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சாந்தி தாமத்தை கதி என்று சொல்லப்படுகிறது. சுகதாமத்தை சத்கதி என்று சொல்லப்படுகிறது. சுகதாமம் சாந்தி தாமம், பிறகு இது துக்கதாமமாகும். நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, சாந்தி தாமமான வீட்டை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களுக்கு தங்களுடைய வீடு மறந்து போய்விட்டது. பாபா நினைவூற்றுகின்றார். எதுவரை என்னை நினைவு செய்யவில்லையோ அதுவரை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது என்று பாபா புரிய வைக்கிறார்.
நினைவின் மூலம் உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாகிவிடும். ஆத்மா தூய்மையாக ஆகி பிறகு தன்னுடைய வீட்டிற்கு செல்லும். இது தூய்மையற்ற உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒரு தூய்மையான மனிதன் கூட கிடையாது. தூய்மையான உலகத்தை சத்யுகம் என்றும் தூய்மையற்ற உலகத்தை கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது. ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யமாகும். ராவண ராஜ்யத்தில் ஆரம்பத்திலிருந்து தூய்மையற்ற உலகம் ஸ்தாபனையாகிறது. இது உருவாக்கப்பட்ட விளையாட்டல்லவா? இதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். அவரைத்தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியமான விஷயங்களை நீங்கள் சங்கம யுகத்தில்தான் கேட்கிறீர்கள். பிறகு நீங்கள் சத்யுகத்திற்கு செல்கிறீர்கள். துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. ராவணன் என்றால் அசுரன் ஆவான். அசுரன் ஒரு பொழுதும் சத்தியத்தை பேச முடியாது. ஆகையால் மாயை பொய்யானது, சரீரம் பொய்யானது என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவும் பொய்யானதாக இருக்கிறது என்றால் சரீரமும் பொய்யானதாக இருக்கிறது. ஆத்மாவின் சாட்சாத்காரம். அதே மாதிரி இவ்வளவு நேரம் பாபா என்ன சொன்னாரு, அந்த கதை வழி 2 நிமிஷம். ஓகே, ஸோ பாபா என்ன சொல்றாரு? பாபா ஸ்டைலில் ஒரே வார்த்தை, எப்போ வர எப்போ வர. ஒரு டைலாக் இருக்கு இல்லைங்களா, அந்த கதை தான். எப்போ போகலாம், கிளம்பிட்டீங்களா, ரெடியா, குணங்கள் நிறைஞ்சிருச்சா, போகலாமா, இன்னமும் இந்த வீடு வேலை காசு பணம் இந்த உலகம் ஃபேமிலி இதுவே என்ன சமாளிச்சுட்டு இருக்கிறியா, 63 பிறவியா இதை தான் பண்ணிட்டு இருந்த, திரும்பவும் இந்த ஒரு கடைசி இந்த இதுலேயும் இப்படியா அப்படின்னு கேட்பாரு. ஆனா சிஸ்டர் இது வந்து புதுசா இருக்கு நமக்கு ஃபீலிங். புதுசா இப்பதான் ஏதோ பிறந்த மாதிரி. ஆமா ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்கார்டிங் வச்சிட்டாருல நம்மால. அது நம்ம மறந்துடுறோம் பாத்தீங்களா ஆத்மால. அதுதான் டிராமா முடிச்சுட்டாரு ஒரேதான். அதுதான் சொல்றாரு, உருவாக்கப்பட்ட விஷயம் டிராமா விளையாட்டு அப்படின்ட்டாரு. அவருக்கு விளையாட்டா இருக்கு. வடிவேல் சொன்ன மாதிரி களத்துல இறங்கி பார்த்தா ரத்த பூமி. பாபா வந்து சொல்றாரு, எல்லாமே வந்து அவருக்கு நார்மலா தெரியுது. ஆனா நம்ம அது ரொம்ப இன்னும் டீப்பா ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஃபீல்டுல இறங்கணும். அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ விளையாண்டுட்டு இருக்கோம் அந்த உலகத்துல. ஒரு அதுக்கு 4-5 பொம்மையும் பாபா விட்டுருக்கலாம். ஆனா பொம்மை நம்ம தான் அப்படின்றீங்க நீங்க. ஆமா, பொம்மையே நம்ம தான் பாபா வச்சிட்டாரு. அதுக்கு ஏதோ ஆத்மான்னு உள்ள ஒரு சிப்பு மாதிரி வச்சு இறக்கி விட்டாரு பாபா இந்த உலகத்துல. ஸோ அதனால மாயை பொய், அசுரன் மாயா எல்லாம் சொல்றாரு, கரெக்டு தான். ஸோ பாபா தான் சொல்லிட்டாரு, எல்லாமே ட்ராமா. ஒரே வார்த்தை, சாட்சியாக இருந்து பாருங்க, இவ்வளோ நாள் மாட்டிக்கிட்டீங்க, இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்களையும் புரிய வச்சு நான் கூட்டிகிட்டு போவேன்ட்டார் ஒரே வார்த்தையா. கஷ்டப்பட்டாலும் டிராமா, இன்பப்பட்டாலும் டிராமா, அடி வாங்கினாலும் டிராமா. ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா எல்லாமே டிராமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதான் தூய்மையாகி கிளம்புங்க. அதாவது நம்ம ஆமா எல்லாத்துக்கும் டிராமா, எதுக்கும் கவலைப்படாத, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை, நான் ஒருத்தன் தான் அப்படின்னு வர பாபா. ஆமா, அது ஏன் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றாருன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்லை. மனசு அப்படியே இதய தளவுல என்னமோ யாருமே புரிஞ்சுக்கல. சோ அதனால திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா செம்ம ஜாலி சிஸ்டர், பாபாவோட லைஃப் செம்ம ஜாலியான லைஃப். என்டர்டைன்மெண்ட் ஜாலி. ஆமாமா, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஜாலி இருக்கு, சேலஞ்சஸ் நிறைய இருக்கு, ஆனா உண்மையா எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா. இல்ல இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ரொமான்ஸ், த்ரில்லிங், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு, காமெடி. அந்த மாதிரி பாபா லைஃப்ல இன்பம், சேலஞ்சிங், கர்மா, அடி, ஏன்னா இது கடைசி டைம் முடிச்சு கிளம்பணுன்றதுனால இத்தனை இதுவா பண்ணது எல்லாமே இந்த டைம்ல முடிக்கணும். ஒரு சேலஞ்சிங்கு, அதுல வர நிறைய விஷயத்த நம்ம தான் சமாளிச்சாகணும். அது ஒண்ணு. இவ்வளோ விஷயம் நடந்ததுலயே சந்தோஷமா குஷியா இருக்கணுன்றாரு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் என்னோட பர்சனல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். எது நடந்தாலும் குஷியை மட்டும் விடாதுன்னு மஜான் வரு. ஆமா, மஜான் வரு. இப்போ இதோ ஒரு வாரம் வானிலை கூட ஏதோ சொல்லியிருந்தாரு, பூமிய பொழந்துகிட்டு வந்தாலும்
ஆமா. ஆஹ் பூமியே சொல்லுங்க சொல்லுங்க. பொளந்துக்கிட்டு வந்தாலும் தர்மத்தை விட்டுறாத, குஷிய விட்டுறாதன்றாரு. பூமியே பொளந்துக்கிட்டு வந்தாலும் இப்படி சொல்றாரே, அது அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். பூமி பழக்கத்துல ஒண்ணு இல்லைங்க சிஸ்டர். நம்ம ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், அது இடிஞ்சு விழுந்தாலும் நீ அழுவாதேன்றாரு. ஆமா. அவரோட அந்த விஷயம் ஸ்டைல அப்புறம் நெறைய சொல்லணும்னா. சேலஞ்சிங்கே வந்தாலும் அது அந்த இடத்துல நம்ம ஸ்ரீமத்தை மீறக்கூடாது. அதுதான் வந்து அந்த அப்படி தர்மம் அந்த இது சொல்றாரு. ஆமா, இன்னொன்னு கூட சொல்லிட்டாரு வாணியில, எது நடந்தாலும் உனக்கு நன்மைதான். பிராமணர் வாழ்க்கையில நடப்பவை இதுதான் அனைத்தும் நன்மைக்கு, நடக்க கரெக்ட். ஆமா. போவதும் நன்மைக்கு, எது நடந்தாலும் எதுக்கு கவலைப்படுறதுன்னு. சொன்ன மாதிரி ஒரு மரம் விழுந்தாலும் சரி, செடி விழுந்தாலும் சரி, கட்டடமே நல்லதுக்கு நல்லதுக்கு நல்லதுக்கு. நம்ப நல்லதுக்கு தான் உன் காயின் என் கையில இருக்குன்றாரு. நம்பினவங்களுக்கு நல்லதுங்க சிஸ்டர், எல்லாருக்கும் நல்லது கிடையாது. ஆமா. சிவனை நம்பினாதான் நல்லது. சும்மா வந்து நம்பிக்கை இருக்குன்றதை விட அந்த இதயத்துல இருந்து நம்புவாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து பாபா எங்க டாப்ல வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை வரணும்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இப்பெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு விஷயம் டச் ஆகுது. எனக்கு இவ்வளவு நாளா நானும் 7 வருஷமா உள்ளே படிக்கிறேன். ஆனா எனக்கு கடைசி ஒரு 6 மாசமா தான் எனக்கு இந்த விஷயம் தோணுதுங்க சிஸ்டர். அது எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்ல இவ்வளவு நாளே எப்படி சொல்றது, எனக்கு என்னன்னா எப்பவுமே வாணியில வந்து பாபா சொல்றாரு, கலந்து இங்க இருக்காத, எல்லாத்தையும் மறந்துடு, எல்லாம் மரணம் வரப்போகுது, அழிய போகுது. இதேதான் எல்லா வாணிலையும். இல்ல ஆமா, இப்ப வர வர வாணியில அவ்யக்த வாணி வர மாதிரி எல்லா சாக்கார வாணியுமே வருது. கிளம்புன்றதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்ல எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? இல்ல 6 மாசமா உங்களுக்கு அது எப்படி தங்களுக்கு தோணாமலா எனக்கு தோணாமலா? இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் தோணுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளும் நம்மளும் முரளி கேக்குறோம், ஆனா அந்த அளவுக்கு எனக்கு அது தோணல. மேபி முரளி அந்த மாதிரி வருதான்னு பாபாவோட அந்த மாதிரி இருக்கு. வைப்ரேஷன், பிகேஸ் வைப்ரேஷன் எப்படா கிளம்பலாம், எப்ப கிளம்புறோம்னு தான் இருக்கு எல்லாருக்குமே. கரெக்ட் சிஸ்டர், அது என்னமோ கரெக்ட் தான். கிளம்புற வழியை பார்க்கும்போது நான் 16 கலை நிறைஞ்சாலும் சரி நிறையலனாலும் சரி என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்பணும்னு ஒரு சிலர் மைண்ட் செட் இப்பயே செட் ஆயிட்டாங்க. அது தப்புங்க சிஸ்டர். அந்த மாதிரி ஒருத்தர் கிளம்பி இருக்காரு நம்ம குழுலயே. ஆமா ஆமா. ஆனா அது வந்து ஆமா அது வந்து தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களால இங்கே முடியல. கிளம்பணும்ன்ற அந்த இது வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அரைகுறையா கிளம்பிட்டாங்க நமக்கு தெரிஞ்ச 2-3 பேர். ஆனா வந்து அப்படி கிளம்ப கூடாது. 16 கலை சம்பூர்ண 100% சார்ஜ் போட்டு கிளம்பணும். ஆனா தெரியாத சிஸ்டர், மேபி 108 போயிருக்கலாமா எனக்கு தோணுது. அந்த ஒரு பிரதர் இருப்பாருல்ல, சுரேஷ் நந்தான்னு. ஆனா வாய்ப்பு இல்ல சிஸ்டர். 108 சாதாரண விஷயமா? இல்ல, பிரம்ம பாபா கூட சரீரத்துல ஏதோ ப்ராப்ளம் வந்துதான் சரீரம் விட்டாரு. இவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க சிஸ்டர். இப்ப வந்துச்சு 10 நாள் போயிட்டாரு. அதான் கேக்குறேன் உங்ககிட்ட. யோக பவர் வேணும் இல்லைங்களா? இல்ல, அம்மாக்கும் தான் கேன்சர் வந்துச்சு. இவருக்கு அந்த அளவுக்கு உடம்புல பிரச்சனை இல்ல. உடம்புல அது பிரச்சனை இல்ல, அது என்ன வேணா இருக்கலாம் சிஸ்டர், சொல்ல முடியாது. 108 கூட போயிருக்கலாம். ஏன்னா அவரு அந்த பயிற்சி தானே பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப நாளாவே. ஆமா ஆமா. தெரியாது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து 6 மாசமாவே ஆத்மா சரீரம் விடணும், ஆத்மா சரீரம் விடணும். இல்லைங்க சிஸ்டர், எனக்கு திடீர்னு தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த பிரதர் நம்ம கிட்ட பேசும் பொழுதும் மீட்டிங்ல வரமாட்டாரு, அப்பப்பதான் மீட்டிங் வருவாரு. அப்பயும் இதை பத்தி தான் அந்த பிரதர் பேசுவாரு. அப்ப அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, எனக்கும் ஒரு பிரதருக்கும் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாருன்னா, சும்மா சரீரம் விடக்கூடாது, சூப்பரா ராஜா போஸ்டிங் தான் போகணும். அப்ப என்ன பிராக்டிஸ்ன்னு கேட்டு, அப்ப வந்து ஜான்சி சிஸ்டர் கிட்ட கூட அந்த பிரதர் பேசுவார். உங்களுக்கு தெரியும் தானே, அவர் சரீரம் விட்டு போவா 5 மாசம் இருக்குங்களா. அப்ப வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, ஆத்மா அது இருந்தாலே போதும். நேத்து சிஸ்டர் மொழி கேட்டிருந்தேன், அதுல சிஸ்டர் அதான் சொன்னாங்க, நீங்க எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆத்மான்னு உணர்ந்து இருந்தீங்கன்னா 108 போயிருவீங்க. அப்ப இவரு வந்து சும்மா வெறும் யோகா மட்டும் பண்ண மாட்டாரு. இவரு சும்மா மனசா சேவா. இவர் எப்படி தெரியுமா பண்ணுவாரு சிஸ்டர், இவர் மூலியமா தான் எனக்கு ஹெல்த் யோகாவே தெரியும். இந்த பிரதர் மூலியமா தான் எனக்கு வந்து ஹெல்த் யோகா தெரியும். அது மூலியமா தான் அந்த பிரதர் எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து, நான் உங்களுக்கு பாபா என் மூலியமா சொல்லி கொடுத்து நான் மீட்டிங் ஆரம்பிச்சோம். குருவே, மாஸ்டர் குருவே அந்த பிரதர் தான். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, 108 பேருக்கு சகாஷ் கொடுக்கணும் அப்படின்வாரு. சோ இப்ப இந்த பிராக்டிஸ்லாம் அவர் பண்ணிட்டே இருந்தாரு 6 மாசமா. அவருக்கு வந்து 6 மாசம் முன்னாடி சரீரம் விடுற மாதிரிலாம் பாபா கிட்ட டெஸ்ட் பேப்பர் கேட்டு, அவர் சரீரம் விடுற மாதிரி பாபா ஒரு 10-15 தடவை டெஸ்ட் பேப்பர் வச்சு ஒவ்வொருத்தரையும் ஃபெயில் ஆயிடுவாராம். அவரு பாபாட்ட சொல்லி கடைசி 3 டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆயிட்டாராம். அப்ப அவங்க பையன் ஞாபகம் வந்துச்சான், கடைசி 3ல வரல.
வரலையா. அதுக்கப்புறம் ஒரு கருமாத்தி தானாரால என்னன்னு நான் புரியலைங்க சிஸ்டர். ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு மேபி ஆயிருக்கலாமா எனக்கு திடீர்னு தோணுது, ஏன் தெரியல. இருக்கலாம், அவரோட பார்ட் எப்படின்னு இருக்கலாம் சிஸ்டர், இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அது நமக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு நமக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவரு எப்படி போவாருன்னு. ஆனா எனக்கு திடீர்னு தோணுதுங்க சிஸ்டர். ஏன்னா ஒரு ரொம்ப நாளாவே 3 வருஷமாவே அது கடைசி 6 மாசம் தீவிர பயிற்சியில இருந்தாரு. சாப்பாடு தண்ணி கூட அந்த அளவுக்கு சாப்பிடவே மாட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யோகால தான் இருப்பாரு. பூசாரி வேலை தான் பாத்துட்டு இருந்தாரு. அவங்க வைஃப் வேலைக்கு போயிட்டாங்க. பா சாமி, அப்படி இருந்ததுங்க இப்படி சிஸ்டர். இப்படி பண்ணணும் யோகான்னா, அப்படி எதுவுமே பண்ணி வேண்டாம். பண்ணி 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 அதான் இன்னைக்கு, அதாவது பாபா என்ன குறைஞ்சபட்சமே 8 மணி நேரமா யோகாவுக்கு. இல்ல அந்த பிரதர் 6 மணி நேரம் பண்ணி கர்மாட்டிட்டு ஆயிருக்காரு. கர்மாத்தி தான் எனக்கு சத்தியமா தெரியல, மேபி இருக்கலாம் எல்லாமே. ஆனா ஒரு நிறைய யோகா பண்ணுவாரு. 2 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புவாருங்க சிஸ்டர். அவ்வளவு பயிற்சி பண்ணாரு. அப்ப எப்படி ஒரு பிரஜை ஆக வாய்ப்பு இருக்கு எனக்கு புரியல. ஒரு நோயால அவர் சரியா விடல. அதான் அதான் இருக்கலாம் இருக்கலாம், அது வச்சிருப்பாரு பாபா ஒரு விஷயம். தெரியல அது என்னன்னு. அப்படி மம்மாவும் அப்படிதானே சிஸ்டர், சீக்கிரமா போகணும் தானே யோகா பண்ணாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் சிஸ்டர் பாபா வந்து முரளியில அதானே சொல்றாரு டெய்லியுமே. வேற என்னதான் அவர் சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு பாபா இப்பவும் என்ன சொல்றாருன்னா, சிவபாபா இப்ப கூட இந்த செகண்ட் என்ன சொல்றாருன்னா, 100% சார்ஜ் 16 கலை ஃபுல் பண்ணிக்கிட்டு நீங்க இப்ப கூட கிளம்பலான்றாரு. ஒரே விஷயம் அவர் அதான் சொல்றாரு. மற்ற விஷயம் என்ன எல்லாமே சொல்றாருன்னா, மற்றதெல்லாம் புத்தி நமக்கு வெளியே எங்கேயும் போகாம இருக்கணும், நம்மளோட மைண்ட் செட் வேற வேற எதுலையும் இது பண்ணாம இருக்கணும் இந்த உலகாய விஷயத்துல, அப்படின்றதுக்காக மற்ற ஞானம் மற்ற யோகா நிறைய விஷயம் சொல்றாரு. இப்ப கிளம்புறதுன்றது வந்து இது ஒண்ணுதான். ஆமா சிஸ்டர், இப்ப நீங்க கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு சிஸ்டர் வீடு, காரு, பியூட்டிஷியன், இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லையே. ஆமா, யோசனை அதை யோசிச்சு பண்ணீங்க கிளம்பணும். அது சாதாரண விஷயம். ஆசையற்ற தன்மை எல்லா பிகேஸ்க்கும் ஆசை இருக்கு. ஆசை இல்லாம யாருமே கிடையாது. ஆசை இருக்கிறனாலதான் இன்னும் கர்மாத்திட்டாங்க. ஆமா, நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணணும், தியாகம் பண்ணாதான் அது நடக்குமே. கிளம்பணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு பொறுப்பு, அது அதுல ஆனா செய்யணும். ஆனா கிளம்பணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த உலகியல் விஷயங்கள் பாபா கேக்குறாரு. ஆனா அதை பண்ணணும்னு சொல்லுவாரு. அது எப்படி தெரியுமா பண்ணணும்? அது எப்படி தெரியுமாங்க சிஸ்டர் பண்ணணும்? இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா காலையில சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தயிர் பச்சடி நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா போய் பார்த்தா ரச சாப்பாடு தான் இருக்கு. அதுவும் ஊறுகால அப்பளம் எதுவுமே இல்ல. சப்புன்னு ஒரு ரசம் சோறு அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ நீங்க அதை எப்படிதான் சாப்பிட்டீங்க? ஓகே சரி. ஆனா உங்களுக்கு செம்ம பசி. நீங்க பேங்க்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, சாப்பாடு ஓகேங்களா, நீங்க சாப்பிடுறீங்க. உங்க அம்மா வந்து நீங்க பிகேவா இருக்கனால நீ தாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நீங்க தாளிச்சு சாப்பிடுறீங்க பாபாவுக்கு போக் வச்சுட்டு. பட் என்னதான் இருந்தாலும் உங்க மைண்ட் செட்டு மஷ்ரூம் பிரியாணின்னு அந்த ஒரு இதுல இருந்து நீங்க இதுக்கு வந்து சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடுவீங்க? ஆனா பசிக்குது. ஓகே பசிக்குதுன்னு சாப்பிடுறது எப்படி? அவங்க மஷ்ரூம் பிரியாணியோ இல்ல பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோ நம்மளே வீட்டுலதான் செஞ்சுதான் பாபாவுக்கு போக வச்சுட்டு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட் எப்படி? எல்லாரும் நல்லா நோட் பண்ணுங்க. ஆமா, சோ அந்த அந்த எதுவுமே இல்லாம இருக்கணும் இதெல்லாம், அந்த அதுதான் கணக்கே. அந்த மாதிரி ரச சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இந்த உலகியல் விஷயங்கள்ல உங்க புத்தி ஈடுபடணும்ன்ற. ஆனா நம்ம எப்படி பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிடுற மாதிரி இந்த உலகியல் விஷயத்துல புத்தி வச்சு 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 மாட்டிக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஆமா விளக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறோம். 8 அடி. ஆமா 8 அடி விளக்குனா 16 அடியா வந்து ஒட்டிக்குது. கரெக்ட் தான். ஏன்னா அந்த பிரதர் ஆக்சுவலா அப்படிதான் இருந்தாரு. அவரெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அது ஆசையற்ற தன்மையில தான் அவர் இருந்தாரு. நான் ரொம்ப நாளா அவர்கிட்ட பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆசை இருந்துச்சு 3 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மனுஷன் விட்டுட்டாங்க. பாத்துக்கோங்க, அவர்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சிஸ்டர். சாதாரண யோகால வெறித்தனமா யோகா பண்ணுவாரு. ஏன்னா வாட்ஸ்அப்ல 2 மணிக்கெல்லாம் எனக்கு ஆமா ஆமா 2 மணிக்கு 5 மணிக்கு இவர் எதுக்கு அனுப்புறாருன்னா, நான் 2 மணிக்கு முடிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு கான்சியஸ் நமக்கு கிரியேட் பண்றதுக்காக அனுப்புறாரு. அதையும் என்கிட்ட சொல்லுவாரு. நீங்க எல்லாம் அப்படி கிரியேட் பண்ணி அவரு முன்னாடி போயிருப்பாரு. என்னென்னமோ ஒரு சொல்லுவாருங்க சிஸ்டர். ஞானத்தையே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்லி அப்படிலாம் முயற்சி பண்ணி அந்த பிரதர் 34 வயசு தான் சிஸ்டர் கிளம்பிட்டாரு.
ரொம்ப ஆச்சரியம்தான். ஒவ்வொருத்தருமே வந்து இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பல விதமாக யோகா பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 8 மணி நேரம் பண்ணி 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 கர்மாத்தீத்துக்கு. ஆமா. ஸோ அதனால இயற்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே பேரழிவு ஏற்படுத்திட்டு இருக்கு. அதான் வானிலே சொன்னார், நீங்கள் எந்த அளவுக்கு யோகா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சைடு இயற்கையும் வந்து அதோட வேலையை காமிக்கும் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு சிஸ்டர். இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரதர் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஏன்னா அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வயிறு வலி அதனால சரீரம் விட்டாருங்கிறது 2வது பாயிண்ட். ஆனா அவரு வயிறு வலினால சரீரம் விட்ட மாதிரி எனக்கு தோணல. ஆனா அதான் இன்னொருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல சரீரம் விட்டார்ல, அந்த அது வேணா நம்ம ஒத்துக்கலாம். கரெக்ட். அவரெல்லாம் எந்த மறுப்பு. ஆனா இவரு யோகா யோகா பண்ணி தானே சரீரம் விட்டாரு. நம்ம கான்டாக்ட்ல இருக்கவங்களே பாருங்க சரீரம் விட்டுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாம் எனக்கு ஆமாம். தெரியாதவங்க எத்தனை பேர். அவரு ஹார்ட் அட்டாக்ல விட்டுட்டாரு. ஏன்னா அவர் வேலைன்னு இருந்தாரு. இவரு யோகா நமக்கு எதுவுமே தெரியாதுங்க சிஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி சொல்ல என்ன முடியாது. வேணா நடக்கலாம். இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாயிண்ட்ல கம்மியாகி டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறவங்களும் இருக்கலாம். சொல்லவே முடியாது. பாபா சொல்லுவார் இல்லைங்களா, 99% ஒரு குழந்தை முயற்சி பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அதில் விட்டு அதோட போஸ்டிங் குறைஞ்சிரும் 1% அப்படின்னு வரலைங்க. அது மாதிரி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா பாபா வாணியில இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அவ்யக்த வாணியில 6 வருஷம் முன்னாடி அந்த என்ன ஒரு தெரியுங்களா? பாயிண்ட் 75% தான் அந்த குழந்தை மார்க் வாங்குமா. ஆனால் அந்த குழந்தை வந்து இதயத்துல சிவனோட இதயத்துல இருக்கனால எக்ஸ்ட்ரா 20% போட்டு அந்த குழந்தை 108 ஆக்கிடுவான். எக்ஸ்ட்ரா இவரே பெண் எடுத்து மார்க் போட்டு இவ வந்து 75% தான் வாங்கியிருக்கு கர்மாந்தீர்ல. சரி போனா போது, நம்ம ஒரு 15 மார்க் கூட போட்டு 85, ஓகேங்களா, 85ஓ 90 போட்டு பரமாத்மா 108ல போடுவேன்னு இன்னமும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. ஆனா அண்டர்லைன் பண்ணி ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் சிஸ்டர். அந்த லிஸ்ட்ல நான் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன சிறப்பாக இந்த list பாபா அமைத்து தருவார். 99% யாரும் வர வேண்டாம். அந்த மாதிரி வந்து இதுல வந்து நம்ம வந்துக்கலாம். அது ஒரு உற்சாகம் தானே. ஓகே, பாபா பாத்துப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உயிர் நிரந்தரம் இல்லைன்னு பாபா சொல்றாரு. யார் எப்ப போவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆமாம் கூட சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு சரீரம் விட்டுருவாங்க. அப்ப ஆமாம். அவங்க இல்லைன்னா நமக்கு பற்று வரக்கூடாது. கண்டிப்பாக குப்த புரியுதுங்களா? புருஷார்த்தம் ரொம்ப முக்கியம். ஆமாம் சிஸ்டர். படிங்க சிஸ்டர். ஓகே. ஆத்மாவில் சமஸ்காரம் நிரம்புகிறது அல்லவா? 4 உலோகங்கள் இருக்கின்றன அல்லவா? தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு. அனைத்து அழுக்குகளும் நீக்கி விடுகிறது. மற்றபடி இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் உண்மையான தங்கமாக ஆகிறீர்கள். நீங்கள் சத்யுகத்தில் இருக்கும் பொழுது உண்மையான தங்கமாகத்தான் இருந்தீர்கள். பிறகு வெள்ளி சேரும் பொழுது சந்திர வம்சத்தினவர் என்று சொல்லப்படுகிறது. பிறகு தாமிரத்தினுடையது இரும்பினுடையது கலப்பு ஏற்படுகிறது. துவாபர கலியுகத்தில் பிறகு யோகத்தின் மூலம் உங்கள் மீது படிந்த வெள்ளி தாமிர இரும்பினுடைய கலப்பு நீக்கி விடுகிறது. முதலில் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கிறீர்கள். பிறகு முதலில் சத்யுகத்தில் வருகிறீர்கள். எனவே அதனை கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உண்மையான தங்கமாவீர்கள். யோக பலத்தின் மூலம் அனைத்து கலப்புகளும் நீங்கி மீதம் உண்மையான தங்கம் கிடைக்கிறது. நம்மளை போய் எப்படி சொல்கிறது, ஒரு தங்கன்றாரு, நம்மளால் அதை ஏற்றுக்க முடியுதா? முடியல. அதுதான் வந்து இன்னும் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் ஆமாம்மா நம்ம தான் தங்கமாக இருந்தால் நம்ம மனசே ஏற்றுக்கும். உண்மையை சொன்னால் கூட நம்ம சொல்லுவாங்கல்ல, தங்கம் வைரம் அப்படின்னு குழந்தைங்களை கொஞ்சம் மாதிரி பாபா தங்கம் வைரம்னு கொஞ்சிட்டு இருக்காரு நம்மள. ஆமாம், அதான மீனிங். அதான சிஸ்டர் மீனிங். ஆமாம் ஆமாம். ஸோ தங்கமாக இருந்தீங்க, எல்லாம் சேர்ந்து இப்படி மாறிட்டீங்க. ஆனால் உண்மையான தங்கமே நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்கிறேன். காமெடினா, ஆமா, அதுல என்ன காமெடினா குழந்தைங்களை தான் கொஞ்சுவாங்க. ஆனா அதையும் பாபா முள்ளில சொல்லியிருந்தாரு போன மாசம் என்னமோ, நீங்க ஒண்ணும் குழந்தைங்கலாம் கிடையாது, வயசுலாம் உங்களுக்கு பெருசு. ஆனா வந்து அப்படி குழந்தைங்கன்னு சொல்றது உங்க ஆத்மாவதான். ஆனா வந்து இங்க குழந்தைங்கன்னு வெளியில இருந்து பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கும்ல. அது ஆமா, நம்ம இருக்கிறதுலயே பிகேஸ்க்கு தான் ஏஜ் அதிக ஏஜ். ஆமா சிஸ்டர். வியப்பான ஒரு விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு
நமக்கு தெரிஞ்ச 70 வயசு ஒரு தாத்தா எப்படி என்ஜாய் பண்றாரு லைஃப மஜாவா. இத்தனைக்கும் ஆமா அவர் கலியுக ஆத்மா. ஆமா ஆமா ஆனா சரீரம் தான் எழுது, ஆத்மா சின்னது. நம்ம ஆமா எப்படின்னா பேருக்கு தான் 25 வயசு 23 22 வயசு. வயசு 20 ஆனா வயசு வந்து ஆமா சொன்ன மாதிரி ஏஜ்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப கேட்டுட்டு அதிகமாயிடுச்சு ஆமா அதுவும் உங்க சிஸ்டர்லாம் வந்து 17 வயசுலயே பாபா குழந்தை ஆயிட்டாங்க. பார்க்கதான் அவங்க சரீரம் சின்னது. ஆனா அனுபவம்லாம் கேட்டீங்கன்னா அது மலை அனுபவன்றதை மாதிரி விட இருக்கும். அடின்னு ஆனா அந்த தாத்தாக்கு ஏஜ் பெருசு. ஆனா அனுபவம் இல்ல, அடி இல்ல வாழ்க்கையில. சோ தாத்தாவோட ஆத்மா குழந்தை. இவங்க வந்து பாட்டி. அந்த மாதிரி. கரெக்ட் ஆ. ஓகே கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜ் காப்பர் ஏஜ் என்று இங்கே சொல்லப்படுகிறது. சாந்தி தாமத்தில் அமைதி இருக்கிறது. ஆத்மா சரீரத்தை எடுக்கும் பொழுது கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுகிறது. பிறகு உலகமோ தங்க யுகமாக ஆகிவிடுகிறது. சதோ பிரதான 5 தத்துவங்களின் மூலம் சரீரம் உருவாகிறது. ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது சரீரமும் சதோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு கடைசியில் வந்து கலியுக அயன் ஏஜ் கடைசின்றது இந்த கலியுகத்தை சொல்கிறாரு. கடைசியில் வந்து அயன் ஏஜ்டாக சரீரம் கிடைக்கிறது. ஏனென்றால் ஆத்மாவில் கலப்படம் சேர்கிறது. எனவே கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜ் என்று இந்த உலகத்தை சொல்லப்படுகிறது. எனவே குழந்தைகள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? முதலில் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள். இதற்கு எவ்வளவு காலம் ஆகிறதோ அதுவரை பாபா எங்கே சங்கம யுகத்தில் இருக்கிறார். அவர் கோல்டன் ஏஜில் நடிப்பை எடுப்பதே இல்லை. எனவே ஆத்மாவிற்கு எப்போது சரீரம் கிடைக்கிறதோ அப்போதுதான் இது கோல்டன் ஏஜ்டு ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறது. கோல்டன் ஏஜ்டு ஆத்மா என்று சொல்லப்படுவதில்லை. கோல்டன் ஏஜ்டு ஜீவாத்மா பிறகு சில்வர் ஏஜ்டு ஜீவாத்மாவாக ஆகிறது. எனவே இங்கே நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். உங்களுக்கு அமைதியும் இருக்கிறது என்றால் சுகமும் இருக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? துக்க தாமத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். இதைத்தான் எல்லையற்ற சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சந்நியாசிகளினுடையது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசமாகும். வீடு வாசலை விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். இந்த முழு உலகமுமே காடுதான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இது முட்கள் நிறைந்த காடாகும். இது முட்கள் நிறைந்த உலகமாகும். அது மலர்களின் உலகமாகும். உலகில் சந்நியாசம் செய்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் முட்கள் நிறைந்த உலகத்தில் காட்டில் நகரத்திலிருந்து தூரமாக சென்று வசிக்கிறார்கள். அவர்களுடையது விடுதலை, அதாவது முக்திக்கான மார்க்கமாகும். உங்களுடையது குடும்ப மார்க்கமாகும். நீங்கள் தூய்மையான ஜோடிகளாக இருந்தீர்கள். இப்போது தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதை குடும்ப ஆசிரமம் என்று சொல்கிறார்கள். சந்நியாசிகள் பிறகுதான் வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் கூட பிறகு தான் வருகிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கு கொஞ்சம் முன்னால் வருகிறார்கள். எனவே இந்த மரத்தை கூட நினைவு செய்ய வேண்டும். சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா கல்பமாக வந்து கல்ப விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அவரே விதையாக இருக்கிறார். சத்தியமாக இருக்கிறார். உயிர் உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் கல்பமாக வந்து கல்ப விருட்சத்தின் முழு இரகசியத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் ஆத்மாக்கள். ஆனால் உங்களை ஞானக்கடல், சுகக்கடல், அமைதிக்கடல் என்று சொல்வதில்லை. இந்த மகிமைகள் ஒரு பாபாவினுடையதாகும். அவர் உங்களை அப்படி மாற்றுகிறார். பாபாவினுடைய இந்த மகிமைகள் எப்பொழுதுமே ஆனதாகும். அவர் எப்போதும் தூய்மையாக இருக்கிறார் மற்றும் நிராகாரமாக இருக்கிறார். கொஞ்ச காலத்திற்கு மட்டும் தூய்மையாக்குவதற்காக வருகிறார். சர்வ வியாபியின் விஷயமே இல்லை. பாபா எப்போதும் அங்கேதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் எப்போதும் அவரை நினைவு செய்கிறார்கள். சத்யுகத்தில் நினைவு செய்வதற்கான அவசியமே இருப்பதில்லை. ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய கூச்சல் ஆரம்பமாகிறது. அவர்தான் வந்து சுகம் அமைதியை கொடுக்கிறார்.
எனவே அமைதியற்ற நிலையில் மீண்டும் கண்டிப்பாக அவருடைய நினைவு வருகிறது. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் வருகிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கமாகும். அரை கல்பத்திற்கு பிறகுதான் ராவணர் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இதில் முதல் நம்பரில் முக்கியமானது தேக அபிமானம் ஆகும். அதற்கு பிறகுதான் பிற விகாரங்கள் வருகின்றன. தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள், ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள் என்று பாபா இப்பொழுது புரிய வைக்கிறார். ஆத்மாவினுடைய அறிமுகமும் வேண்டும். ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கிறது என்று மட்டும்தான் மனிதர்கள் சொல்கிறார்கள். அது அழிவற்ற மூர்த்தி. அந்த அழிவற்ற மூர்த்தி ஆத்மாவினுடைய சிம்மாசனம். இந்த சரீரம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்கிறது. இது அழிவற்ற மூர்த்தியின் சிம்மாசனமாகும். அனைத்தும் உயிருள்ள உயிரற்ற சிம்மாசனமாக இருக்கிறது. அனைத்தும் உயிருள்ள அழிவற்ற சிம்மாசனம். அவர்கள் அழிவற்ற சிம்மாசனம் என்று அமிர்த தராசில் மரத்தினால் செய்து விடுகிறார்கள். இது என்ன மீனிங் தெரில, ஓகே படிக்கலாம். இருக்கின்ற மனிதர்கள் அனைவருக்கும் அவரவரது அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். ஆத்மா இங்கே அமர்கிறது. அதாவது இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆத்மா இருக்குது. அதை பாபா இப்படி சொல்கிறாரு நிறைய எக்ஸாம்பிளோட. அழிவற்ற சிம்மாசனம், இந்த சரீரம்ன்றத அழிவற்ற மூர்த்தி, இதில் உட்காருது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சரீரத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரு பாபா. வியப்பான ஒரு விஷயம். இருக்கின்ற மனிதர்கள் அனைவருக்கும் அவரவருடைய அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். ஆத்மா இங்கே அமர்கிறது. சத்யுகமாக இருந்தாலும் சரி அல்லது கலியுகமாக இருந்தாலும் சரி, ஆத்மாவின் சிம்மாசனம் இந்த மனித சரீரமே ஆகும். எனவே எத்தனை அழிவற்ற சிம்மாசனங்கள் இருக்கின்றன? இருக்கின்ற மனிதர்கள் அனைவருக்கும் அழிவற்ற ஆத்மாக்களின் சிம்மாசனம் ஆகும். ஆத்மா ஒரு சிம்மாசனத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. முதலில் சிறியதாக இருக்கிறது, பிறகு சிம்மாசனம் பெரியதாக ஆகிறது. இந்த சரீரம் எனும் சிம்மாசனம் சிறியது பெரியதாக ஆகிறது. அது மரத்தினால் ஆன சிம்மாசனம் ஆகும். அதை சீக்கியர்கள் அழிவற்ற சிம்மாசனம் என்று சொல்கிறார்கள். சேர் உட்காரு இல்லைங்களா, ராஜாக்கள்லாம் உட்காருவாங்க. அது சிம்மாசனத்தில் ராஜா அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மரத்தினால் ஆனது. உங்களுடையது இந்த சரீரம், இதில் தான் ஆத்மா உட்காருதுன்னு பாபா சொல்கிறாரு. அது சிறியது பெரியது ஆவதில்லை. ஏன்னா அது சேரு ஒரு டைம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சிம்மாசனம் அது அவ்வளோதான். ஆனால் இது 5 வயசு 10 வயசு 20 வயசு 22 வயசில் சரீரம் பெரியதாகுது இல்லைங்களா, அதுதான் பாபா சொல்கிறாரு. இந்த சிம்மாசனம் சிறியது பெரியது ஆகுது, ஆனால் அந்த சேரு அந்த மாதிரி ஆகாது அப்படின்றாரு. இந்த புருவ மத்தியில் என்பது மனிதர்கள் அனைவருடைய அழிவற்ற சிம்மாசனம் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. ஆத்மா அழிவற்றது, ஒரு பொழுதும் அழிவது கிடையாது. ஆத்மாவிற்கு விதவிதமான சிம்மாசனம் கிடைக்கிறது. சத்யுகத்தில் உங்களுக்கு மிகவும் முதல் தரமான சிம்மாசனம் கிடைக்கிறது. அதனை கோல்டன் ஏஜ்டு சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அந்த ஆத்மாவிற்கு சில்வர், காப்பர், அயன் ஏஜ்டு சிம்மாசனம் கிடைக்கிறது. கலைகள் குறைய குறைய நமக்கு எப்படி ஆகுது, கோல்டன் எது கிடைக்குது, அதுக்கப்புறம் சில்வர், காப்பர், இரும்பு, இந்த மாதிரி கலைகள் குறைய குறைய நமக்கு சரீரம் கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுதான் பாபா சொல்கிறாரு. பிறகு கோல்டன் ஏஜ்டு சிம்மாசனம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். ஆகையினால் பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அழுக்கு நீங்கிவிடும். பிறகு உங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வீக சிம்மாசனம் கிடைக்கும். இப்போது பிராமண குலத்தின் சிம்மாசனமாக இருக்கிறது. புருஷோத்தம சங்கம யுகத்தின் சிம்மாசனமாக இருக்கிறது. பிறகு ஆத்மாக்களாகிய எனக்கு இந்த தேவதை சிம்மாசனம் கிடைக்கும். இந்த விஷயங்களை உலகத்தில் உள்ள மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. தேக அபிமானத்தில் வந்த பிறகு தங்களுக்குள் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால் இதனை துக்க தாமம் என்று சொல்லப்படுகிறது.
சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள், அது உங்களுடைய உண்மையான வசிப்பிடம் என்று பாபா இப்போது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். சுக தாமத்தை நினைவு செய்யுங்கள், துக்க தாமத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். இதன் மீது வைராக்கியம் வைக்க வேண்டும். அதற்காக சந்நியாசிகளைப் போல வீடு வாசலை விட வேண்டும் என்பது கிடையாது. அது ஒரு புறம் நல்லது என்றாலும் மற்றொரு புறம் கெட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். உங்களுடையதுதான் நல்லதாகும், அவர்களுடையது ஹட்டயோகம், நல்லதாயினும் கூடவே கெட்டதாகுமாம். ஏனென்றால் தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் செல்கிறார்கள் என்றால் பாரதத்தை தாங்குவதற்கு கண்டிப்பாக தூய்மை வேண்டும். எனவே அதில் கூட உதவி செய்கிறார்கள். பாரதம்தான் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது. பாபாவும் கூட இங்குதான் வரவேண்டியிருக்கிறது. எனவே எல்லையற்ற தந்தை எங்கு வருகிறாரோ அது அனைத்திலும் பெரிய தீர்த்தமாகிவிட்டது அல்லவா? அனைவருக்கும் சத்கதியை பாபா வந்து ஏற்படுத்துகிறார். ஆகையினால் பாரதம்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேசமாகும். முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்கள். கீதையில் கூட மன்மனா பவ என்ற வார்த்தை இருக்கிறது. ஆகையால் பாபா ஒன்றும் பாபா என்ன சொன்னார் இவ்வளவு நேரம்? ஓகே, பாபா வந்து அந்த சிம்மாசனம், நம்மளுடைய சரீரம் என்ற சிம்மாசனத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. துக்கதாமம், இந்த 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 உலகத்தை தயவு செஞ்சு மறந்துடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. மறந்துடுங்க, ஒரு வைராக்கியம் வேணும். எனக்கு இது வேணவே வேணாம், இதை நான் பண்ணவே கூடாது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எப்படி ஒரு விஷயத்தை ஒதுக்குறோமோ அந்த மாதிரி இந்த உலகத்தை ஒதுக்கணும். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒதுக்கணும். வேண்டாம் இது நமக்கு அப்படின்னு ஒதுக்கணும். நமக்கு வர ஆசையை வந்து என்ன பண்ணணும்னா இந்த உலகத்தில் நம்ம வைக்கவே கூடாது. இந்த ஒரு பிறவிக்கு தான், அடுத்து அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு மைண்ட் செட் கொண்டுட்டு வரணுன்றாரு. ஸோ இந்த சரீரத்தை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பேசியிருந்தாரு. எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் இந்த சரீரத்தை வச்சு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ரொம்ப வந்து அதுதான், இந்த சரீரம் நமக்கு தகுந்த மாதிரி கிடச்சிருக்கு. கலைகள் அதிகமாக அதிகமாக கோல்டன் ஏஜ் அது மாதிரி லைனாக கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நல்லா பார்த்துக்கணும். இதன் மூலியமாக தான் இந்த சங்கமயுகத்தில் நல்லா யோகா பண்ணுறோம். ஸோ இந்த சரீரம் இல்லை அப்படின்னா அது இல்லாத கஷ்டம் அந்த பரிஸ்தா ஆத்மாக்களுக்கு, பாதியில் போனவங்களுக்கு தான் அதோட அருமையே தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கணும், நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், நல்லா யோகா பண்ணணும் இதன் மூலிமா. சூப்பர் சிஸ்டர். ஓகே, அடுத்து ஓகே பார்க்கலாம். ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்கு? ஆமாம் சிஸ்டர், ஆமாம். முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்கள். கீதையில் கூட மன்மனா பவ என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் பாபா ஒன்றும் சமஸ்கிருதம் சொல்வதில்லை. பாபா மன்மனா பவ என்பதின் அர்த்தத்தை கூறுகிறார். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். ஸோ பாபா என்ன சொல்கிறாரு, தேகத்தோட அனைத்து விஷயத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் புத்தியின் மூலிமா விட்டுறணும் அப்படின்றாரு. ஆத்மா, இப்போ நான் வந்து யோகா பண்ணணும், பாவத்தை அழிக்கணும், கிளம்பணும், எனக்கு என்ஜாய்மெண்ட்டு, சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே பாபா கிட்ட தான் இருக்குது. மற்ற எல்லாம் நான் என்னென்ன ஆசை வச்சனோ அது எல்லாமே எனக்கு பாபா நிறைவேற்றிடுவார் சொர்க்கத்தில். அதுக்கப்புறம் அடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே எனக்கு அங்கேருந்து நிறைவேற்றிடுவாருன்ற ஒரு மைண்ட் செட் வரணும். இல்லை அப்படின்னா நமக்கு அப்பப்போ தேக அபிமானம் வந்துடுது, இந்த உலகத்தின் மீது ஏதோ ஒரு ஆசை வந்துடுது, அது வேணும் இது வேணும்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டே வரணும். அதுதான் பாபா சொல்லுற, தேகத்தோட அனைத்து விஷயத்தையும் விட்டுருங்க, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. அது ஒரு பொழுதும் சிறியதாக பெரியதாக ஆவதில்லை. ஆரம்பமும் முடிவுமற்ற அழிவற்ற நடிப்பு ஆத்மாவில் நிரம்பியுள்ளது. நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு மிகவும் குறைந்த நடிப்பே இருக்கிறது. பாபா சொல்லியிருக்காரு, கடைசி ஒரே ஒரு பிறவி மட்டும் எடுக்கிற குழந்தையும் இருக்குதுன்றாரு.
சத்தியுகத்தில் நாராயணனும் அங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து நடிச்சிட்ருக்க நம்ம எங்க கடைசியில் அங்கேருந்து வந்தோடனே ஒரு ஒரு பிறவி எடுத்து நடிச்சுட்டு டக்குன்னு கிளம்புற அந்த சோல் எங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்களும் இருக்காங்கன்றாரு. மற்ற நேரத்தில் எல்லாமே சாந்தி தாமத்தில் தான் இருப்பாங்க எல்லா ஆத்மாக்களுமே. ஸோ இன்னமும் சாந்தி தாமத்துலேருந்து வராத நிறைய ஆத்மாக்கள் அங்கே இருக்கிறாங்க. அது வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க. அங்கேருந்து அவங்களுடைய டைம் வரும்போது கீழே வந்து நடிக்கிறதுக்கு வருவாங்க. இது 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 வந்து எப்படி சொல்கிறது, ஆசையாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் கடைசியில் வரதா இல்லை சத்தியோகத்துலேருந்து வரதா அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசியில் வரக்கூடியவர்கள் அங்கேயே கொஞ்சம் சுகம், அங்கேயே கொஞ்சம் துக்கத்தையும் அடைகிறார்கள். எப்படி தீபாவளி நாளில் எவ்வளவு அதிக கொசுக்கள் வருகின்றன, காலையிலும் விழித்து பார்த்தால் அனைத்து கொசுக்களும் இறந்திருக்கும். அவ்வாறே மனிதர்களுக்கும் கூட ஆகும். கடைசியில் வரக்கூடியவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? விலங்குகளைப் போல ஆவார்கள். எனவே பாபா இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை புரிய வைக்கிறார். மனித சிருஷ்டி எனும் மரம் சிறியதளவிலிருந்து பெரியதாக, பெரியதிலிருந்து சிறியதாக எப்படி ஆகிறது? சத்யுகத்தில் எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், கலியுகத்தில் எவ்வளவு வளர்ந்து மரம் பெரியதாகி விடுகிறது. முக்கியமான விஷயம், குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா சமிஞ்ஞை காட்டுகிறார். 8 மணி நேரம் நினைவில் இருக்க பயிற்சி செய்யுங்கள். 8 மணி நேரம்ப்பா, எல்லாருமே வந்து மனசில் பதிய வச்சுக்கோங்க. பாபா 8 மணி நேரம் நினைவு அப்படின்ற அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்கன்றாரு. முடியுதோ முடியலையோ, யோகா வருதோ இல்லையோ, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சார்ட் வைக்கணும். இப்படியே பழக்கமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் யோகா வந்துடும் அப்படின்றாரு பாபா. அதனால் எல்லோரும் இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எல்லோரும் சார்ட் இன்னிலேருந்து உட்கார ஆரம்பிச்சிடலாம்ப்பா, வையுங்க பாபாவுக்கு. நினைவு செய்து செய்து கடைசியில் தூய்மையாகி பாபாவிடம் சென்று விடுவீர்கள் என்றால் உதவி கிடைக்கும். ஒருவேளை பாவம் குறையாமல் நின்று விட்டால் பிறகு மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியிருக்கும், தண்டனைகளை அனுபவிப்பார்கள். பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். மனிதர்கள் அனைவரும் இப்போது வரை பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் பாரதவாசிகளை விட கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அவர்கள் இன்னும் புத்திசாலிகளாகவும் இருக்கிறார்கள். பாரதவாசிகள் 100% புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் இவர்கள்தான் 100% சுகத்தை அடைகிறார்கள், பிறகு 100% துக்கத்தை அடைகிறார்கள். அவர்கள் பின்னால் தான் வருவார்கள். கிறிஸ்துவ ராஜ்யத்திற்கும் கிருஷ்ண ராஜ்யத்திற்கும், அதாவது கிறிஸ்துவ ராஜ்யத்திற்கும் கிருஷ்ண ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். கிறிஸ்துவர்கள்தான் ராஜ்யத்தை அபகரித்தார்கள். பிறகு கிறிஸ்துவ ராஜ்யத்திடமிருந்து தான் ராஜ்யம் கிடைக்க வேண்டும். இந்த சமயத்தில் கிறிஸ்துவர்கள் ஆதிக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு பாரதத்திலிருந்து தான் உதவி கிடைக்கிறது. இப்பொழுது பாரதம் பட்டினியாக இருக்கிறது எனும் பொழுது அங்கிருந்து பதிலுக்கு சேவை நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து நிறைய செல்வம், நிறைய வைர வைடூரியங்கள் போன்றவைகள் அங்கே எடுத்து சென்று விட்டார்கள். அதிக செல்வந்தர்களாகிவிட்டார்கள் எனும் பொழுது இப்போது செல்வத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்திக்க வேண்டியதில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை யாரும் அறிந்து கொள்வதில்லை. ஒருவேளை அறிந்து கொண்டார்கள் என்றால் வந்து வழி கேட்பார்கள். நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாவீர்கள். நீங்கள் ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்கிறீர்கள். அவர்கள்தான் பிறகு ஈஸ்வரிய சம்பிரதாயத்திலிருந்து தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆவார்கள். பிறகு சத்திரிய, வைசிய, சூத்திரர் சம்பிரதாயத்தினர்களாக ஆவார்கள். இப்பொழுது நாம் தான் பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு நாம் தான் தேவதைகளாக, நாம் தான் சத்திரியர்களாக ஆவோம். நாம் தான் அது என்பதில் அர்த்தத்தை பாருங்கள், எவ்வளவு நன்றாக இருக்கிறது.
இது குட்டிக்கரண விளையாட்டாகும். இதை புரிந்து கொள்வது மிகவும் சகஜமாகும். ஆனால் மாயை மறக்க செய்து விடுகிறது. பிறகு தெய்வீக குணத்திலிருந்து அசுர குணங்களுக்கு கொண்டு வருகிறது. தூய்மையற்றவர்களாக ஆவது அசுர குணம் அல்லவா? நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: உதவி பெறுவதற்கு குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே குறைந்ததிலும் குறைந்த 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நினைவின் பயிற்சி மூலம்தான் பாவம் அழியும். கோல்டன் ஏஜ்டு சத்யுக சரீரம் சிம்மாசனம் கிடைக்கும். பாபா சொல்கிறது என்ன? குறைஞ்சத்துலேயும் குறைஞ்ச 8 மணி நேரம் நினைவு செய்கிறார். 8 மணி நேரம் பாபாவுக்கு குறைஞ்ச நேரம்ன்றாரு. ஸோ எல்லாருமே 8 மணி நேரத்தை பிடிச்சிக்கோங்க. நல்லா யோகா பண்ணுங்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்கப்பா. இந்த துக்க தாமத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் வைத்து தங்களுடைய உண்மையான இருப்பிடமான சாந்தி தாமம் மற்றும் சுக தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. அடிக்கடி பாபா சொல்லுவார் இல்லைங்களா, துக்கம் கொடுக்காதீங்க, மற்றவங்க கிட்டேருந்து துக்கத்தையும் எடுக்காதீங்க அப்படின்னுவார். ஸோ அதுதான் பாபா சொல்கிறார். வரதானம்: கர்மத்தின் கணக்கு வழக்குகளை புரிந்து தன்னுடைய ஆடாத ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. வாழ்வில் சில நேரம் ஏதாவது கர்மத்தின் கணக்கு வழக்கு முன்னால் வருகிறது என்றால் அதன் காரணமாக மனதை அசைக்காதீர்கள். ஸ்திதியை மேலே கீழே ஆக்காதீர்கள். வந்துவிட்டது எனில் அதை கண்டறிந்து தொலைவில் இருக்கும் பொழுதே அழித்து விடுங்கள். இப்பொழுது யுத்தம் செய்பவராக ஆகாதீர்கள். சர்வ சக்திவான் பாபா துணையாக இருக்கிறார் எனும் பொழுது மாயை உங்களை அசைக்க முடியாது. அதற்கு நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். மேலும் நேரப்படி பயன்படுத்துங்கள். அப்பொழுது சகஜ யோகியாக ஆவீர்கள். இப்பொழுது நிரந்தரமான யோகி ஆகுங்கள். யுத்தம் செய்ய கூடிய யுத்த வீரன் அல்ல. பாபா என்ன சொல்றாரு? சண்டை போடாதீங்க அப்படின்றாரு. ராமர் என்ன பண்ணுவார்? சண்டை போடுவார். அந்த மாதிரி பண்ணாதீங்க. சத்தியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாவாக இருங்க. பாபாவை கூட வச்சுட்டு கடந்து பறந்து போயிருங்க. சண்டை போடாதீங்கன்றாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் சண்டை போடுறதுன்னா வில்லு வச்சு கத்தி வச்சு சண்டை போடுறதில்ல. இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுறோம் இல்லைங்களா, அதுதான் சண்டை போடுறது. அந்த மாதிரி வேணாம் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன்: டபுள் லைட்டாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளின் சுமையை பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள். எப்பவுமே லேசாக பறந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்கன்றாரு. ஸோ எல்லாமே கொடுத்துருங்க. 8 மணி நேரம் நினைவு, சண்டை போட வேணாம், குஷியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பாபாவை துணையாக வச்சு பண்ணுங்கன்ட்டாரு. டபுள் லைட்டாக இருக்கணுன்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. கிளம்பணும், சீக்கிரம் ரெடியாங்குங்கன்னு சொல்லிட்டாரு. ஓம் சாந்தி. சோ வரதானம்ல எதா பிரச்சனை வந்தா மேலையும் கீழையும் போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சிஸ்டர். ஆமா கண்டிப்பா. அப்பனா வந்து இது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எனக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு உங்க ஸ்திதியை ஆடாம ஆத்மான்னு உணர்ந்து நடப்ப வேண்டும் நன்மை. அதுதான் பாபா சொல்றவரு. இன்டைரக்டா சொல்றாரு பாபா. ஆமா ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ராமர் மாதிரி பண்ணாதீங்க. சத்தியுகத்தை விட்டு அடுத்து திரேதா துவாபர அந்த மாதிரி தான் அங்கதான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி போறீங்களா? சண்டை போட்டுட்டே இருந்தா அங்கதான் போஸ்டிங் அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையா. சோ இன்னைக்கு புருஷார்த்தத்துக்கான ஒரு பாயிண்ட், உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் சிஸ்டர். மெயினா இன்னைக்கு ஃபுல் முரளிலையும் ஸோ எனக்கு பிடிச்சது எப்பவுமே ஆமாம்மா எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்ன அப்படின்னா, கிளம்புங்க டக்குன்னு கிளம்புங்க அப்படின்றாரு. ஆனால் எனக்கு சிரிப்பாக இருக்க ஒரு விஷயம்னா குறைஞ்சதுலேயும் குறைஞ்ச 8 மணி நேரம்ன்றாரு. பார்த்தீங்களா, அதுவே குறைஞ்சுதான். 8 மணி நேரமே பாபாவுக்கு குறைஞ்சதுன்றாரு. ஸோ அதனால சார்ட் வைக்கணும் கண்டிப்பாக.
8 மணி நேரம் எடுத்தோன்னு பண்ண முடியாது. இன்னைக்கு 1 மணி நேரம் பாபா சார்ட்டு, நாளைக்கு பாபா 2 மணி நேரமா, அடுத்த நாள் 3 மணி நேரமா. ஸோ இது எப்பவுமே கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது உட்கார்ந்துதான் சிஸ்டர் சொல்றாரு பாபா. ஆமா ஆமா ஆமா, உட்காந்தே 8 மணி நேரம். அமிர்த வேலையில இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா 8 மணி நேரம் கண்டிப்பா பாபாக்கு சார்ட் கொடுக்கலாம். அந்த 8 மணி நேரம் தொடர்ந்து. ஓம் சாந்தி சிஸ்டர். சூரஜ்பாய் வந்து சொல்லியிருக்குது நமக்கு சிட்டிங் யோகா 4 மணி நேரம் பண்ணனாலே போதும்னு சொல்லியிருக்கிறாங்களே இப்போதைக்கு. எப்படி 8 மணி நேரம் சாத்தியமா சிஸ்டர்? 8 மணி நேரம் அப்படிங்கறது அது கடைசி ஸ்டேஜிங் சிஸ்டர். இப்பெல்லாம் 2-3 மணி நேரம் உட்கார்றதே வந்து அபூர்வம். நான் சொல்லி கடைசி 8 மணி நேரம். அவரு பாபா என்ன 8 மணி நேரம் 8 மணி நேரம் சிட்டிங் யோகா சாத்தியமாகாது இல்ல சிஸ்டர். கர்ம யோகா தானே வரும் முடியும். 8 மணி நேரம் அப்படிங்கறது பிரிச்சுக்கலாம். நம்ம காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், இதுக்கு 4 மணி நேரம் வந்துடுதுங்களா? 6 to 8 ஈவினிங், மார்னிங் வந்து 3 to 6 பண்ணிருங்க. அப்ப எவ்வளவு வருது? 5 மணி நேரம் வருதுங்களா? நடுவுல 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா 8 மணி நேரம் முடிஞ்சது கணக்கு. அமிர்த வேலையில இருந்து பாபா சொல்றாருங்க சிஸ்டர். 2 மணில இருந்து பாபா ஆரம்பிக்கிறாரு. 8 மணி நேரம் சார்ட் வந்து 2 மணில இருந்து ஆரம்பிக்கிறாரு பாபா. அதுதான் அப்படி சொல்றாரு. 8 மணி நேரம் தப்பு கிடையாது. ஆனா பண்ண மாயாவும் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாப்பா அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணணும். சரி மாயா, 1 மாயா 2 மாயா இந்த வம்சாவளியே வந்துரும். பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாரும் ட்ரை பண்ணி சொல்லுங்கப்பா. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆஷிகா சிஸ்டர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுருங்க. பாபாவே ஃபீல்டுல இறக்கி விட்டாரு. அவரு பத்தாதுன்னு பிகேஸ் நீங்களுமா? அப்போ சிஸ்டர் 8 மணி நேரம்னா 2 to 5 வச்சுக்கோங்க. எவ்வளவு வருது? ஓம் சாந்தி இருக்கீங்களா சிஸ்டர்? 3 மணி நேரம் வருது சிஸ்டர். ஓகே, அடுத்து 6 to 8. 6 to 8 சரி ரைட். நான் வந்து கர்ம விஷயத்துல எதுவுமே பண்ண வேணாம்ட்டீங்க. பாபா வந்து சிஸ்டர் காலையில 3 to 5 ஓகே. ஈவினிங் 6 to 8 ஓகே. ஆனா இடப்பட்ட நேரம் கணக்கு போடலாம். கணக்கு இல்ல சிஸ்டர், இது இன்னும் அப்ளை யாரும் பண்ணல. ஜஸ்ட் கணக்கு போடலாம். அப்ளை பண்ணிருந்தோம்னா 108ல இருந்திருப்போமே. கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ட்ரை பண்ணி பாப்போம் சிஸ்டர் எல்லாரும். கண்டிப்பா. 6 to 8 எவ்வளவுமா வருது? மொத்தம் 5 மணி நேரமா? 6 to 8 1 2 இது 2 ஆமா 5 மணி நேரம் வந்தது சிஸ்டர். நைட் எழுதி யோகா 1 மணி நேரம். அப்ப கூட 6 மணி நேரம் வருது. இதுக்கு மேல என்னால சார்ட் போட முடியல. சரிங்க சிஸ்டர், அவ்வளவு வேணாம். என்ன ஆபீஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டுல மாத்தாஜியா இருந்தாலும் மதியம் 1 மணி நேரம் ஃப்ரீயா தானே இருப்போம். தூங்குற நேரம் தூங்காதீங்க, யோகா பண்ணிருங்க. அப்ப எவ்வளவு மணி நேரம் சிஸ்டர்? அது கான்சியஸா பண்ணேன் சிஸ்டர். 8 மணி நேரம் வைக்கணும்னே வந்து தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை. சிஸ்டர் நான் இன்னைக்குதான் சார்ட் போடுறேன் சிஸ்டர். நான் இன்னும் பண்ணல. நான் ஓபனா சரி ஜஸ்ட் சரி அது நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம போட்டுட்டு போஸ்லனா சொல்லிடலாம். 12 ஆயிருது. 2 மணிக்கு சொன்னீங்கன்னா என்ன பண்றது? ஜஸ்ட் சொல்லுமா சார்ட் அப்ப கூட வர மாட்டேங்குது. ஜஸ்ட் கலந்துரையாடல். ஜஸ்ட் கலந்து சார்ட் போடவே நமக்கு 8 மணி நேரம் வரலீங்களே. அதாவது சார்ட் போடவே முடியல. நம்ம எங்க 8 மணி நேரம் உட்காந்து பண்ண போறோம்ன்ற மைண்ட் செட் வந்துருச்சு இப்ப எல்லாருக்கும். அதானே பண்ணிடலாம். சரி, சொன்ன மாதிரி காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், 4 மணி நேரங்களா? அதிகபட்சம் எங்க நைட் ஒரு 3/4 மணி நேரம், வாரம் 4 நாள் ஹெல்த்தி யோகா வைக்கணும். 4.5 மணி நேரம் வந்தது. இப்போதைக்கு போதுங்க சிஸ்டர். மீதி அப்புறம் பாத்துக்கலாம். மீதி வந்து பொறுமையா முன்னேற்றம் அடைந்து கொள்ளலாம். சிஸ்டர் கிட்ட எனக்கு கோடிங் விட இதுதான். பொறுமையா முன்னேறலாங்க சிஸ்டர். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தானே விகாரத்தை விட முடியும். பொறுமையா, ஆமா பொறுமையா. அப்புறம் பாபா சொல்லுவாரு பொறுமையா வாக்குளம் தானே சத்தியகுத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன்னு அப்புறம். கரெக்ட். வெரி குட் முரளி. இன்னைக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.